மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 5இல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியான ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. நாட்குறிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாளில் நிகழக்கூடிய செய்திகளை குறிப்பாக ஏடுகளில் பதிவிடுவது தான் நாட்குறிப்பு. நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா, பள்ளியில் டைரி, அதாவது வீட்டு பாடங்களை எழுதி கொள்வதற்கு. அது அந்த காலகட்டத்தில் காலை முதல் மாலை வரும் நிகழக்கூடிய செய்திகளை குறிப்பெடுப்பது நாட்குறிப்பு. அதாவது அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமல்லாதது என்று கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடும் எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர். அப்படி எழுதி வைத்த அந்த நாட்குறிப்பை பற்றி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. ஆனந்தரங்கர் என்பவர் எழுதி வைத்ததால் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்று இது சொல்லப்படுகிறது. இந்த ஆனந்தரங்கர் என்பவர் பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். இவர் பன்மொழி புலமை, பல மொழிகளில் புலமை பெற்றவர், பல துறைகளில் ஆளுமை அதிகாரம் கொண்டவர், பல துறைகளை பற்றி இவருக்கு தெரியும். புதுச்சேரி வரலாற்றை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் இந்த ஆனந்தரங்கர். அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகம். 18ஆம் நூற்றாண்டில் இருந்த புதுச்சேரியை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு அரிய பெட்டகம் இந்த ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது ஒரு அரிய நிகழ்வு. அதாவது புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி நடந்தது இல்லையா, அப்போ அவங்களுடைய எழுச்சி, வீரதீரமான செயல், வீழ்ச்சி, இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு நமக்கு உதவியாக இருக்கிறது. இப்போ நம்ம பழைய காலத்து வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, வரலாறு எழுதப்பட்டு இருப்பதால் தான் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி அன்றன்றைய செயல்களை எழுதி வைப்பதால் தான் நமக்கு பழங்காலத்தை பற்றியும் பழங்கால மக்கள் பற்றியும் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. சரியா? அதனால் இவர் எழுதி வைத்த இந்த நாட்குறிப்பும் நமக்கு மிக பயனுள்ள ஒன்றாக தான் இருக்கிறது. அன்றைய கால மக்களுடைய வாழ்வு, அவங்க பயன்படுத்திய அந்த வாழ்க்கை முறை, அவங்க செயல்பட்ட விதம், அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த நாட்குறிப்பு நமக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கிறது. நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இப்போ உங்கள் வீட்லேயே கூட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செஞ்சாங்க, என்ன செலவு செஞ்சாங்க அப்படின்லாம் சிலர் எழுதி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் அதை கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர்லாம் கடைப்பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுபோல் அது செலவு கணக்கு. ஆனால் அதுபோல் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு தனி மனிதன் எழுதி வைத்து கொள்வது தான் நாட்குறிப்பு. இதை ஆங்கிலத்தில் டைரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைரி பயன்படுத்துகிறோம் இல்லையா, வீட்டு பாடம், அதாவது ஒவ்வொரு பாட வேலையிலையும் ஒவ்வொரு பாடத்துலேயும் கொடுக்கக்கூடிய வீட்டு பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டைரி அப்படின்னு ஒன்று போட்டு அதில் நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம மாலை வீட்டுக்கு வரும் பொழுது மறந்து விடுவோம். அதனால் நோட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து பார்த்து படிச்சுக்கோம் இல்லையா. அதுபோல் அன்றாட நிகழ்வுகள் அன்னன்னைக்கே மறந்து போயிடும். மீண்டும் நமக்கு அதை எடுத்து பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாட்குறிப்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லில் இருந்துதான் இந்த சொல் உருவாயிற்று. இந்த டைரி எப்படி உருவாச்சு? டைரி என்பது ஆங்கில சொல். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லில் இருந்துதான் இந்த சொல் உருவாயிருக்கு. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடிஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடாகும். நாட்குறிப்புகளின் முன்னோடி எது அப்படின்னா எபிமெரிடிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரேக்க குறிப்பேடு தான். இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். அதாவது ஒரு நாளில் காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை குறிப்பு தான் இந்த எபிமெரிடிஸ்.
முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்தது. அதாவது நம்மளோட இந்தியாவை ஆட்சி செய்தவர்களுள் முகலாயர்களும் ஒருவர். மராத்தியர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், முகலாயர்கள் எல்லாருமே ஆட்சி செஞ்சாங்க. அப்போ வந்துட்டு முகலாயர்களும் ஆட்சி செஞ்சாங்க. அதில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்துள்ளது. அதுக்கப்புறம் பாபருக்கு பின்னாடி அக்பர், அப்புறமா ஜஹாங்கீர் இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்தார் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. பாபர் காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது. அவருடைய பேரன் ஒரு கொள்ளு பேரன்னு வச்சுக்கலாம், அவுரங்கசீப், அவருடைய ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி, இதெல்லாம் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். சரியா, இவரும் வந்துட்டு நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர். அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டது. சரியா, அவருடைய நாட்குறிப்புகள் யாரால் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டது. ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை பெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழி பெயர்ப்பாளராகவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்காரு. பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். ஆனந்தரங்கர் வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் வந்துட்டு வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா, இவர் பிறந்தது 1709. சரியா, 18ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்காரு. பிரெஞ்சு கிழக்கிந்திய உரை பெயர்ப்பாளர், அதாவது இந்த துய்ப்ளே, துப்பாசி அப்படின்லாம் சொல்கிறவங்க யாருன்னா மொழிபெயர்ப்பாளர். இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு, டச்சுக்காரர்களுக்கெலாம் நம்மளுடைய தமிழ் மொழியோ இல்லை பிற மொழியோ அவங்களுக்கு தெரியாது. சிலர் வந்துட்டு இப்போ ஆனந்தரங்கர்லாம் பல மொழியில் திறமை பெற்றவர். அப்போ யார் எது பேசினாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, மொழிபெயர்த்து கூறுவார்கள். சரியா, அவங்க தான் யார், துப்பாசி, மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறவர். இந்த துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். அவர்தம் தரகராக நைனியப்பர் என்பவர் நியமிக்கப்பட்டார். தரகர்னா என்னது, பொருள்களை வாங்கி விற்று கொடுக்கக்கூடியவர். சரியா, நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம். அந்த நைனியப்பரின் மைத்துனர் யார், திருவேங்கடம். மைத்துனர்னா என்னது, மாமான் மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். திருவேங்கடம் என்பவரின் மகன்தான் ஆனந்தரங்கர். இவர் 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் பெரம்பூரில் பிறந்தவர். இவர் எங்கே பிறந்தார், சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்திருக்காரு. தம்முடைய 17 வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலுனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போ வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவை நிறைய பேர் வந்து கைப்பற்றி ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்மளுடைய பாணி, அந்த பேசக்கூடிய மொழி தெரியாது. அப்போ வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருந்தது. அந்த மாதிரி இவருக்கும் முக்கியத்துவம் இருந்தது. அலுனுவார், அதாவது பிரெஞ்சு மேலதிகாரியார் அலுனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும், அதாவது கிடங்குக்கும், சாயம் நினைப்பாங்க இல்லையா துணியெல்லாம், அந்த கிடங்குக்கும் தலைவராக இந்த ஆனந்தரங்கர் நியமிக்கப்பட்டார். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை துபாசி அப்படின்னா தான் சொல்லுவாங்க. துபாசி அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர். உங்கள் புத்தகத்தில் மொழிபெயர்ப்பாளர்னு இருக்கும். சரியா, மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். துவிபாசி அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்.
வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் திகழ்ந்தவர். அதாவது அப்போ வந்துட்டு வல்லாண்மை பெரிய அதிகாரத்தோடு இருந்தது பிரெஞ்சு அரசு, சரியா? அந்த ஆட்சியில் இவர் வந்துட்டு மிகுந்த நம்பிக்கையுடையவராக செயல்பட்டவர் இந்த ஆனந்தரங்கர். ஏன்னா இவருக்கு வந்து பன்மொழி தெரியும், அதனால் எல்லா மொழிகளுக்கும் மொழிபெயர்ப்பு கொடுத்து கொண்டு அங்கே வாழ்ந்து வந்தார். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன, சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காரு தம்முடைய நாட்குறிப்பில் ஆண்டு, என்ன ஆண்டு எழுதியிருக்கோம், திங்கள் அப்படின்னா மாதம், நாள், கிழமை என்ன கிழமை, நாள், தேதி, அந்த நேரம், நாளின் நேரம், நிகழ்விடம் எந்த இடத்துல நிகழ்ந்தது, எல்லாவற்றையும் குறிப்பிட்டு செய்திகளை என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்திருக்கு, சரியா? நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அக்கால கட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. அதாவது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த புதுவை செய்திகள், தமிழக செய்திகள், தென்னிந்தியாவில் நடந்த அந்த செய்திகளை எல்லாத்தையுமே நமக்கு பதிவு செய்துள்ளது. 10/9/1736 ஒரு நாட்குறிப்பு. பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது காசு அச்சடிக்கிறோம் இல்லையா, அந்த அச்சடிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை டூமாஸ் என்பவர் எப்போ பெற்றிருக்கிறார் அப்படின்னா 10/9/1736 பெற்றிருக்கிறார், சரியா? அந்த அச்சடிக்கும் அந்த உரிமையை பெறுவதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பெருந்தொகையை செலவழித்திருக்கிறார். இப்போ இந்த செய்திலாம் நமக்கு எப்படி தெரிகிறது அப்படின்னா இவர் பதிவு செய்த அந்த நாட்குறிப்பிலிருந்து தான் தெரிகிறது. பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்துனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபு அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பதை போல் நாட்குறிப்பில் கூறியுள்ளார். இதெல்லாம் பிரெஞ்சு பேர், சரியா? நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் வாசித்தா மட்டும்தான் புரியும். பிரெஞ்சு கப்பல் தளபதி யார்? லெபுர்துனே. இவர் வந்துட்டு ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1746 கைப்பற்றியதையும் அதனால் கோபமுற்றவர் யார்? ஆற்காடு நவாபு அன்வர்தீன் கான் அப்படிங்கிறவரும் அவருடைய மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பதை போலவே நாட்குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயரிடம் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றை எல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். என்னென்ன செய்தி சொல்லியிருக்காரு? தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயரிடம் பிரெஞ்சு அரசு நடத்திய அந்த படையெடுப்பு, அதுக்கப்புறம் புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், புகழ்பெற்ற ஆம்பூரில் நடந்த அந்த போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டையின் மீது முற்றுகையிட்ட செய்தி, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் வந்துட்டு புதுச்சேரியை முற்றுகையிட்டது, இதை எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய நாட்குறிப்பில் ஒரு வரலாற்று ஆசிரியர் எவ்வாறு பதிவு செய்வாரோ அதை போல இவர் என்ன பண்ணியிருக்காரு? பதிவு செய்திருக்காரு. அதுக்கப்புறம் 1758
இறுதியில் சென்னை கோட்டையை முற்றுகையை லல்லி என்பார் தொடங்கியுள்ளார். கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்தும் அகழியை தூர்த்தும் கூட கோட்டையை வில்லியால் கைப்பற்ற முடியவில்லை. 1758 சரியா, 1758ஆம் ஆண்டு இறுதி சென்னை கோட்டையை யாரு முற்றுகையிட்டார்? லல்லி. கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும், நிறைய வீடுகளெல்லாம் இடித்து மதில் சுவரையெல்லாம் இடித்து அகழி இருக்கும் இல்லையா, அகழினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோட்டையை சுற்றி நீர் நிறைந்த பகுதி, அதில் முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க, அதையெல்லாம் தூர்த்து அதெல்லாம் மண்ணு போட்டு அடைச்சி அப்போ கூட லல்லியால் என்ன பண்ண முடியல, அந்த கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்தர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார். அந்த கோட்டையினுடைய கவர்னர் மேஸ்தர் பிகட் என்பவர் மகத்தான வெற்றி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள். இவரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. பண்பாடு, சமயம், ஜாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். இவரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டோட தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் மக்களை பற்றி வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்கள் அடைந்த இன்னல், இதை எல்லாமே எடுத்து காட்டுவதாக தான் அமைந்துள்ளது. அதுவும் அவங்களுடைய பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், நம்பிக்கை, இதை எல்லாமே இவருடைய பதிவு எடுத்து காட்டுகிறது. 11/6/1739 புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலைக்கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ தான் வந்துட்டு எல்லா இடங்களிலும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. அந்த காலத்திலலாம் என்ன இல்லை, இந்த மாதிரி கழிப்பறைகள்லாம் இல்லை. அதனால் காலை கடனை கழிப்பது எங்கே வேணாலும், ஊர்ப்புறத்தில், வெளியில், ஒதுக்குப்புறமாக எங்கே வேணாலும் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு என்னது கண்டிப்பாக பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த பகுதியிலெல்லாம் பயன்படுத்தினா? புதுச்சேரி பட்டணம், சம்பா கோவிலுக்கு தெற்கே போகிற அந்த உப்பங்களி, உப்பு எடுக்கக்கூடிய அந்த பகுதி, இங்கெல்லாம் யாராவது காலை கடன் போனாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக 6 பணம் தண்டம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீறியவர்களிடமிருந்து பெறப்பட்ட தண்டத்தொகையில் 2 பணம் பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி 4 பணம் சாவடிக்கும் உரியது என்று அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதாவது அப்படி அந்த விதியை, சட்டத்தை மீறியவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு 6 பணம் தண்டன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதை தெரியாமல் நிறைய பேர் அந்த காலை கடன் கழித்ததுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தண்டம் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த காலை கடன் கழிப்பவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 2 பணம் இனாமாகவும் கொடுத்துருக்காங்க. மீதி 4 பணம் தான் சாவடிக்கு. சரியா, சாவடினா என்னது, ஆங்கில ஆளுநருக்கு, புதுச்சேரி ஆளுநருக்கு. சரியா, அந்த மாதிரி சாவடினா இப்போ எப்படி பஞ்சாயத்தோ அது போல் இருக்கக்கூடிய ஒரு இடம், அலுவலகம் தான் சாவடி. சரியா, இப்போ எப்படி பஞ்சாயத்து அலுவலகம் சொல்கிறோம் இல்லையா, அது போல் அப்போ சாவடி அப்படின்னு இருந்தது. அவங்களுக்கும் உரிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியாமல் நிறைய பேர் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் தன் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதாவது எதை சொல்லணும் அப்படின்லாம் கூட இல்லை, அந்த காலத்தில் நடந்த அத்தனை செய்திகளையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய நாட்குறிப்பில். அது வந்து நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, நகைப்பூட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, அத்தனை செய்திகளையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பதிவு செய்திருக்காரு. நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டன. அந்த காலத்தில் என்னென்ன தண்டனைகள்லாம் இருந்தது அப்படிங்கிறது இவருடைய நாட்குறிப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரியான நீதி தான் வழங்கியிருக்காங்க, தண்டனையும் கொடுத்துருக்காங்க,
மரண தண்டனை, அதாவது தவறு செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. காதை அறுத்துருக்காங்க. சாட்டையால் அடி போட்டிருக்காங்க. கிடங்கு, அதாவது யாரும் இல்லாத இடத்துல கிடங்குல போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல தண்டனைகள் அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கில் தொங்கவிட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை அறுத்து 50 கசையடி தரப்பட்டது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வீடுகளில் திருடி வந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணுச்சு, பிடிபட்டுச்சு. அப்போ அவர்களுள் தலைமை திருடன், அவங்களுக்கு தலைமை ஏற்றான் இல்லையா, அவங்கள கடைத்தெருவில் எல்லாரும் பார்க்கும் வண்ணம் தெருவில் தூக்கில் போட்டாங்க. அப்போ தான் மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற அவங்க கூட இருந்த இருவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 காதுகளையும் மறுத்து 50 கசையடி கொடுத்தாங்க. அடி கொடுத்தாங்க. சவுக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி வணிகச் செய்திகளையே விவரித்துள்ளது. கணக்கு, வரவு செலவு பட்டியல் என அச்செய்திகள் நீண்டுள்ளன. ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை உணர முடிகிறது. இவருடைய நாட்குறிப்பு பெரும்பகுதி எதை அடிப்படையாக கொண்டது, வணிகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. கணக்கு, வரவு செலவு பட்டியல் அச்செய்திகள்லாம் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த நிறைய பேர் வணிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் ஆனந்தரங்கர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் நமக்கு புலப்படுகிறது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்டு கூட்டு நிறுவனம் ஆகும். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்படிப்பட்டது அப்படின்னா, பல வணிகர்களை பங்குதாரராக கொண்ட ஒரு கூட்டு நிறுவனம் தான் இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம். பல பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியை நிறுவுது. அதுதான் கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பலை கீழை நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிடப்பட்டது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருளுக்கு ஏற்றவாறு எத்தனை கப்பலை கீழை நாடுகளுக்கு அனுப்புவது அப்படின்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிடுவாங்க, திட்டம் தீட்டி வைத்துக் கொள்வார்கள். புதுச்சேரியில் இருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார். அதாவது புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமினா யார், கப்பலை ஓட்டக்கூடியவன், பணியாற்றியதும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டன. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிவதற்கு எவ்வளோ மாதங்கள் தேவைப்பட்டது, 6 மாதங்கள் தேவைப்பட்டது. 11/11/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்துள்ளது. கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருந்துள்ளது. சரியா, அதாவது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைவதற்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டது, 6 மாத காலம் தேவைப்பட்டது. அப்போ ஒரு கப்பல் வந்திருக்குது பாரு, பிரான்ஸ்லேருந்து 11/11/1737 அன்னைக்கு பிரான்ஸ் நாட்டிலேருந்து புறப்பட்ட கப்பலானது 8/5/1738 அன்று தான் புதுச்சேரியை வந்து அடைந்துள்ளது. அப்போ கப்பல் வந்த உடனே என்ன பண்ணாங்க, பீரங்கி வச்சு முழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணாங்க, துணிகளுக்காக வர்த்தகரிடம் மொத்தமாக கொடுக்க கூடியவர், அதுக்கப்புறம் தரகர், இடையில் வாங்கி விற்பாங்க இல்லையா, அவங்க தான் தரகர். சரியா, அவங்கக்கிட்டையும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிகிறது. சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். சிலர் கழகத்தின், அவங்க பிரெஞ்சு கழகம் இருக்கு இல்லையா, அதனுடைய வர்த்தகர்னா என்னது, பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர், சரியா, என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டன. துணி இப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பில் வாங்குறோம் இல்லையா, அதுபோல் துணிகள் வாங்கி கொண்டோம்னா அந்த துணிகளுக்குரிய ரசீதையும் அவர்களிடமிருந்து பெறப்பட்டது. இப்போ நம்ம எப்படி இந்த பில் முறை இருக்கிறதோ, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு என்னது, ஒரு பேனா வாங்கினா கூட அதுக்கு பில்லு தராங்க இல்லையா, அதுபோல் இந்த முறை அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கு. 100க்கு
320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்தனர். வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். அதாவது 100க்கு 320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 100க்கு 320, 100 ரூபாய் வாங்கினோம்னா என்ன பண்ணணும், திரும்ப 320 ரூபாய் அப்படி கொடுத்துடணும். அந்த வட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 6 மாதம் கழித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்பயும் அப்படி தானே, நம்ம எங்கேயாவது கடன் வாங்கினோம்னா, இப்போ 1 லட்ச ரூபாய் வாங்கினோம்னா ஒரு 5-6 மாதம் திருப்பி கொடுக்கும் பொழுது 1,05,000 ரூபாய் இல்லை 1,10,000 ரூபாய் அப்படி திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே இவற்றை என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாப்பாக வைத்திருக்காரு. இவங்க இந்த கணக்கை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஆனந்தரங்கர் என்ன பண்ணியிருக்காரு, நாட்குறிப்பில் எழுதியிருக்காரு. அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார். உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு. சரியா, அதாவது நாட்குறிப்பை சரியான முறையில் பயன்படுத்தியவர், ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சிட்டு இருந்தவர் இந்த சாமுவேல் பெப்பிசு. ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய அவர் 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை 1660 1669 நாட்குறிப்பாக பதிவு செய்திருக்காரு. இவரை போல ஆனந்தரங்கரும் 6/9/1736 11/1/1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார். இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். அதாவது நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உலக அளவில் சாமுவேல் பெப்பிசுக்கு இருந்திருக்கு. அதனால் இவர் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அதே போல் இந்தியாவில் நாட்குறிப்பு எழுதியவர் யாருன்னா ஆனந்தரங்கர். அதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார். சரியா, இவருடைய காலம் 1660 1669. ஆனால் இவருடைய காலம், ஆனந்தரங்கருடைய காலம் 6/9/1736 11/1/1761 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நாட்குறிப்பு எழுதியிருக்காரு. அதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்பட்டார். சரியா, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும் இன்றைய வகுப்புக்கு. மீதி உள்ளவற்றை அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள்.